பாருங்க, இப்போ நம்மக்கிட்ட ஒரு 4 வகையான பொடி வகைகள் ரெடி ஆயிருக்கு. அதில் 2 இன்ஸ்டன்ட்டு, 2 வந்து மசாலா பொடி வகைகள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு மசாலா. இதில் வறுவலும் பண்ணிக்கலாம், குழம்பும் வச்சுக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறமா சேலம் குகை குருமா மசாலா அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து மட்டன், சிக்கன், முட்டை எது வேணாலும் போட்டு செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெஜிடபிள்ஸ் போட்டு காளான், உருளைக்கிழங்கு உங்களுக்கு என்ன காய் பிடிச்சிருக்கோ அதை போட்டு நீங்கள் குருமா வைக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இன்ஸ்டன்ட் ரசப்பொடி அப்படின்ட்டு நம்மகிட்ட இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் தக்காளியும் கொத்தமல்லி கருவேப்பிலை மட்டும் போட்டு கரைச்சிட்டு இந்த பொடியை போட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ரசம் ரெடி ஆயிரும். அப்புறம் மோர் குழம்பு, இன்ஸ்டன்ட் மோர் குழம்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு எதுவும் போட வேணாம். வெங்காயம் தக்காளியை மட்டும் வதக்கிட்டு இந்த பொடியை போட்டுட்டு கடைசியாக மோரை வந்து நல்லா கடைஞ்சி அதில் ஊற்றிட்டிங்கன்னா மோர் குழம்பு பக்காவாக சூப்பராக நல்ல ஒரு ஐயர் வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள்.